வணக்கம். 4 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் ஜிபே மூலமாக வாக்காளர்களுக்கு பாஜகவினர் ஆன்லைனில் பணம் அனுப்புவதாக புகார். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு திமுக வலியுறுத்தல். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். மகளிர் மட்டுமே பணியாற்றக்கூடிய 16 பிங்க் வாக்குச்சாவடிகளும் அமைப்பு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவாளரும் பைனான்சியருமான முருகேசன் வீட்டில் கட்டுக்கட்டாக 3 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகளும் சிக்கின. கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி உட்பட 5 பேரின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. பணப்பட்டுவாடா புகாரின் பேரில் அதிகாரிகள் நடவடிக்கை. கேரளாவின் காசர்கோட்டில் மாதிரி வாக்குப்பதிவில் பாஜகவிற்கு கூடுதல் வாக்கு பதிவானதாக கூறப்படுவது தவறானது என்று தேர்தல் ஆணையம் மறுப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்களின் மீது வாக்காளர்களுக்கு உள்ள நம்பகத்தன்மையை உறுதி செய்ய ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் 1,58,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த ஏற்பாடு. 86,000க்கும் மேற்பட்ட விவிபேட் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட இருப்பதாக சத்யபிரதா சாஹூ தகவல். மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று நேற்று வரை 1,00,000க்கும் மேற்பட்டோர் தபால் வாக்குப்பதிவு. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு. வாக்காளர்களை வரவேற்க தயாராகி வரும் வாக்குச்சாவடி மையங்கள். வாக்குப்பதிவு தொடங்கி நிறைவடையும் வரை திமுகவினர் விழிப்புடன் செயலாற்றுங்கள். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். 4 கோடி ரூபாய் சிக்கி விவகாரத்தில் நயினா நாகேந்திரன் மீதான புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன். தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சுமத்தியதாக புகார். நாமக்கல் மாவட்ட போதுமலை கிராமத்திற்கு தலைச்சுமையாக சென்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். உரிய சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமந்து சென்ற தேர்தல் பணியாளர்கள். கொடைக்கானல் வெள்ளக்கவி கிராமத்திற்கு குதிரையில் கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம். 400 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாத நிலையிலும் ஜனநாயக திருவிழாவுக்காக நடவடிக்கை. நாடு முழுவதும் 102 தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. எட்டு மத்திய அமைச்சர்கள் 3 முன்னாள் முதல்வர்கள் வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர். சென்னையில் இருந்து நேற்று ஒரே நாளில் 1.5 லட்சம் பேர் சொந்த ஊருக்கு பயணம். நாளைய தேர்தலில் வாக்களிக்க புறப்பட்டு சென்றனர். சென்னை பழைய பல்லாவரத்தில் அதிமுக பிரமுகர் லிங்கராஜுக்கு சொந்தமான கான்கிரீட் நிறுவனம் மற்றும் வீட்டில் சோதனை. 2 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த வருமான வரித்துறையினர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். கோயம்புத்தூரிலே திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களின் மூலமாக அவினாஷி சாலையில் உள்ள அரவிந்த் மருத்துவமனைக்கு அருகே ஒரு அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள். அதை பாஜகவுடைய தேர்தல் அலுவலகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அலுவலகத்திலிருந்து அந்த தொகுதிக்கு சம்பந்தப்படாத வெளியாட்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அங்கிருந்து கொண்டு எல்லோருக்கும் ஜிபே மூலமாக ஓட்டுக்காக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வெளியாட்கள் அங்கிருந்து கொண்டு குறிப்பாக யாரெல்லாம் முக்கியமாக யாரெல்லாம்னு சொல்லி அவர்களுடைய பெயரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையை சேர்ந்த திரு ஜெயபிரகாஷ் என்று சொல்லக்கூடியவர், அதே போல கரூரை சேர்ந்த
இந்த ஜெயபிரகாஷ் என்பவருடைய மைத்துனர் திரு சிவகுமார், அப்புறம் அதே போல திரு அண்ணாமலை அவர்களுடைய மைத்துனர் திரு சிவகுமார், பணிமனையில் இருக்கக்கூடிய திரு கிரண்குமார் என்பவர், திரு ஆனந்த் மற்றும் பிரசாந்த், மற்றும் சென்னையை சேர்ந்த இன்னொருத்தர் கிருஷ்ணகுமார், இவர்கள் எல்லோரும் கோவை தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள். நம்முடைய அந்த தேர்தல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பிரச்சாரம் முடிவடையும் பொழுது தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள், வெளியாட்கள், தொகுதியில் சம்பந்தமில்லாத வெளியாட்கள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். அந்த கடைசி 72 மணி நேரத்தில் வெறும் தொகுதிக்கு சம்பந்தமானவர்கள் மட்டும், தொகுதியில் வாக்காளராக இருந்தால் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த விதி இருக்கிறது. இந்த விதியை மீறி இவர்கள் எல்லாம் அங்கே இருந்து கொண்டு ஜிபே மூலமாக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று நேற்று 18 இன்று காலை இப்போ புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18/4/2002 கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி, ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அவருக்கு இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த புகார் இங்கே தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அனுப்பப்படவிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியை, அந்த தொகுதியில் சீரான முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் இவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சீஃப் ஏஜென்ட் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் கமிஷனரிடமும் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணமோசடி வழக்கில் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவின் சுமார் 97 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் அதிரடியாக முடக்கப்பட்டுள்ளன. தனியார் நிறுவனம் ஒன்று 2017ஆம் ஆண்டு பிட்காயின் மூலமாக மோசடி செய்து 6600 கோடியை சுருட்டியதாக புகார் எழுந்தது. அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறையினர் மோசடி நடந்ததை கண்டறிந்தனர். மேலும் அதில் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவரான தொழிலதிபர் ராஜ் குந்த்ராவும் 150 கோடி ரூபாயை மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் ராஜ் குந்த்ராவின் சுமார் 97 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் தற்போது முடக்கியுள்ளனர். நடிகை ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமாக மும்பை மற்றும் புனேவில் உள்ள வீடுகளும் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு ஐஸ்லாந்தில் எரிமலை வெடித்துச் சிதறி தீப்பிழம்புகள் பீரிட்டு ஓடும் காட்சிகள்தான் இவை. ஐஸ்லாந்தின் தலைநகரான ரேக்ஜாவிக்கில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரான்விக் பகுதியில் கடந்த மாதம் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது. சுமார் 1 மாத காலமாக தீப்பிழம்புகள் உருகி ஓடும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்ட 2வது மிக நீளமான வெடிப்பாக இது கருதப்படுகிறது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்களில் ஏற்கனவே எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த வெடிப்பும் ஏற்பட்டுள்ளது. பகுதியில் சுமார் 3800 பேர் வசித்து வரும் நிலையில் நில அதிர்வுகளின் போது அவர்கள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்வது தொடர்கதையாகி வருகிறது.